நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளோடு தலைமை தேர்தல் ஆணையர் நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழலில் அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளோடு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நாளை ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மற்றும் நாளை மறுநாள் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற சூழலில் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றும் தேர்தலுக்கான விதிமுறைகள் குறித்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது. டெல்லியில் நாளை தொடங்கி 2 நாட்களுக்கு இந்த ஆலோசனை நடைபெற இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் இந்த 2 நாள் ஆலோசனையில் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நாளை மற்றும் நாளை மறுநாள் தேர்தல் ஆணையர்களுக்கான தேர்தல் அதிகாரிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் தற்போது தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நாளை அந்த ஆல் சிஓஸ் மீட்டிங்ல பங்கேற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலத்தில் கூட யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த தலைமை தேர்தல் அதிகாரிகளும் இதில் பங்கேற்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கடந்த 8ஆம் தேதி டெல்லி வருவதாக இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தேதி குறித்தும் இந்த மாநாட்டில் முடிவெடுத்து அறிவிப்பார்கள் என்று தெரிகிறது. குறிப்பாக மார்ச் முதல் வாரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையர் தலைமையில் அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியின் சார்பாக ஏதாவது ஆலோசனைகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக சில தகவல்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் எப்பயுமே சிங்கிள் பேஸ் எலெக்ஷன், அதாவது வெஸ்ட் பெங்கால் மாதிரியோ பீகார் மாதிரியோ பல கட்ட தேர்தலாக நடைபெறவில்லை. அதுபோன்று தமிழ்நாட்டிலும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்பது குறித்தும், அதே போல பொது தேர்வு தேதியில் தமிழ்நாட்டில் தேர்தல் வைக்காதீங்க, குறிப்பா 10th 12th எக்ஸாம் நடக்கும் போது எங்களுக்கு டேட்ஸ் சொல்லாதீங்க, அதை தவிர்த்து எங்களுக்கு டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கிவிட்டது. ஏற்கனவே இந்த விவிபேடு உள்ளிட்ட அதை கூட்ஸ் மூலமா கொண்டு போறதுக்கான டெண்டரும் விடப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தமிழகம் இதற்கான ஏற்பாடுகளை தொடங்கி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.